ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிவானி கிச்சன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். பானகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: வெல்லம் 225 கிராம் எடுத்திருக்கேன், தண்ணீர் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளேட்டில் 4 ஏலக்காய், 2 சிட்டிகை மிளகுத்தூள், 2 சிட்டிகை சுக்குத்தூள், 1 சிட்டிகை குங்குமப்பூ, 1 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை தண்ணியில் போட்டு கரைச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்ச வாட்டி நம்ம எடுத்து வச்சுருக்க சுக்குத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். பானகம் நம்ம வெய்ய காலத்தில் விரத நாட்கள் எல்லாம் நம்ம குடிக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பு சோர்வை தணிக்கும். இதில் வெல்லம், எலுமிச்சம்பழம்லாம் இருக்கனால உடம்பு சூட்டையும் நம்ம களைப்பையும் நீக்கும். இதில் இருக்க வெல்லமும் எலுமிச்சம்பழமும் சேர்றப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு இரும்பு சத்தை கொடுக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூடவே சுக்குத்தூளும் மிளகுத்தூளையும் போட்டு கலந்து நல்லா வடிச்சுக்கலாம். தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கிட்டு அதில் ஒரு லெமனை புழிஞ்சிக்கலாம். கடைசியாக குங்குமப்பூவையும் ஏலக்காயும் போட்டால் பானகம் ரெடி. பானகத்தையும் கிருஷ்ண ஜெயந்தி, ஹனுமன் ஜெயந்தி, ராமநவமி போன்ற பண்டிகை நாட்களில் வச்சு படைப்போம். அதனால் நான் இன்னைக்கு படைக்க போகிறேன். இது கூட துளசியை வச்சு சாமிக்கு பிரசாதமாக படைக்கலாம். பானகத்து கூடவே நீர்மோரும் வச்சு படைப்பாங்க. நீர்மோர் எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோவுடைய கடைசி லிங்க்ல பாருங்க. விரல்களின் ஜாலம், சுவைகளின் பாலம்.